அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீதிமானை அல்ல பாவியையே அழைக்க வந்தேன். இது இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்கவும் அவர்களை நீதிமான்களாக்கவும் பூமிக்கு மனிதனாக வந்தார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யார் யார் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்றும் அவர் நம் பாவங்களை போக்கவே அவர் சிலுவையிலே மரித்தார் என்றும் 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் வானுலகு சென்றார் என்றும் விசுவாசிப்பவர்கள் அனைவரும் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 9:10-13 வரை வாசிப்பீர்களேயானால், பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இங்கு இயேசு சொல்வதை பார்க்கலாம். நீங்கள் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்று இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் வல்லவர், அவரால் எதுவும் கூடும், அவர் சொல்ல எதுவும் நடக்கும், இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவராகவும் வல்லமை உடையவராகவும் தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால், இயேசு கிறிஸ்து பூமியில் தோன்றுவதற்கு முன்னால் சொல்லப்பட்டதினால், இயேசு கிறிஸ்துவினால் செய்ததையும் அதற்காக அவர் மேற்கொண்ட பாடுகளையும் பற்றி அதில் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனால் இன்றைய காலத்திலே நாம் இயேசுவை விசுவாசிப்போமானால் அவருடைய பாடுகளை, அவர் நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:1-5 வரை வாசிப்பீர்களேயானால், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இங்கு சொல்லப்பட்டு இருக்கும் விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அவர் நமக்காகவே பூமிக்கு வந்தார், அவர் மனுஷனாக வந்து அவர் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையானோம். 3ஆம் நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பரமேறி போனார். இவைகளையெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அந்த நடந்தவைகளையெல்லாம் அந்த விசுவாசத்திலே நாம் ஒப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசமாக இருக்கும்.
இயேசு கிறிஸ்து ஊழியர் செய்த காலத்தில் அநேக பாவிகள் அவரிடம் வந்து பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்து இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். பவுலடிகளார் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தியும் கொலை செய்திருந்தும் அப்படி கொலை செய்திருந்தும் அவரது பக்தி வைராக்கியத்தின் காரணமாக அவர் பழையபடியும் அவருடைய செயல்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் கிறிஸ்தவனாக்கப்பட்டார் என்றும் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:12-16 சவுலாக இருந்த பவுல் அவர் வாயினாலேயே அவர் செய்வதை சொல்வதை கேட்கலாம். 1 தீமோத்தேயு 1:12-16. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். பவுல் சொல்லுகிறார், அறியாமையினால் நான் பாவம் செய்தேன், ஆதலால் நான் இரக்கம் பெற்றேன். நான் விசுவாசத்தோடும் அன்பும் கலந்த அந்த ஈடுபாட்டோடு நான் தேவனை இயேசு கிறிஸ்துவை அணுகியதால் அவர் என்னை அவருடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமன்றி அவர் பிரதான பாவியாக இருந்தாலும் அவருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் அவர் முதலில் பாவம் செய்திருந்தும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவரிடம் அன்பும் விசுவாசமும் உடையவராக இருந்ததினால் இது அநேகருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. பாவம் செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், நாம் ரட்சிப்படைகிறோம். அதன் பிறகு நாம் ரட்சிப்படைந்து நாம் நித்திய ஜீவனுக்கு எதுவாக கடந்து போகிறோம். இது அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய அன்பையும் பொறுத்து இந்த காரியம் நடைபெறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இனி பாவிகளாய் இருந்தும் அன்பு செய்கிறதினாலே இரக்கம் பெற்ற இன்னும் சிலரை பற்றி நாம் பார்க்கலாம். அட்டவணைத்து 1, 2, 3 என்று சொல்லி கொண்டு போனால் அது மனதில் நிற்காது. சில சம்பவங்களை சொல்லி சில காரியங்களை சொன்னால் அவைகள் மனதில் நிற்கும். அதன்படி நாம் செய்வதற்கும் நாம் அதில் ஈடுபாடு உள்ளவர்களாக ஆவதற்கும் அது உதவி செய்யும். முதலாவதாக சகேயு என்ற ஆயக்காரர்களின் என்பவன் ஆயக்காரர்களின் தலைவனாக இருந்தும் கிறிஸ்து இயேசுவின் மேல் அன்பு செய்ததினாலும் அவரை தன்னுடைய பாவங்களிலிருந்து அவரே என்னை பாவங்களிலிருந்து விடுவிக்க முடியும் என்று அவன் நிச்சயமாக நம்பினதினாலும் அல்லது விசுவாசத்தினாலும் அவனுக்கு ரட்சிப்பு அருளப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 19:1-10 வரை வாசிப்போமானால், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து
அவனை கண்டு, சகீயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோടെ அவரை அழைத்து கொண்டு போனான். அதைக் கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகீயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் இதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசுவை பெற்றவன் அறியாதவனாயிருந்தான். ஆகவேதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பாரோ என்பதை அவரை பற்றி ஒன்றுமே அறியாததினால் அவன் அவரை பார்ப்பதற்காக காட்டத்தி மரத்திலே ஏறினான். அவன் குள்ளமாக இருந்தான். இயேசுவோடு வருகிறவர்கள் எல்லோரும் அவருக்கு சமமான உயரமாக இருந்ததினால் இவனால் இயேசுவை தனியாக கண்டுகொள்ள முடியாது. ஆகவே அவன் அவரை தனியாக காண்பதற்காக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று நாம் அங்கு வாசித்தோம். இயேசு அவன் இருந்த இடத்தில் வந்து அவனை கீழே வரும்படியாக அழைத்து, இன்று நான் உன்னோடு போஜனம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். அவனும் சந்தோஷமாக அவரை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அவரை அன்போடு அழைத்து சென்றார். அதை ஒரு பெரிய பாக்கியமாக அவன் எண்ணினான். இனி பாவம் மன்னிப்புக்கு ஏதுவான காரியமாக என்ன செய்தான்? ஆண்டவர், என் ஆஸ்தியில் பாதியை நான் கொடுத்து விடுகிறேன். எனக்கு சம்பாதித்ததாக நான் நல்வழியில் சம்பாதிக்காமல் செய்த ஆஸ்தி, பெற்ற ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அவர்களிடமிருந்தால் நான் கட்டாயமாக எல்லாம் வரி வசூலித்து வைத்திருக்கிறேன். இனி யாரிடமாவது நான் வஞ்சித்தோ ஏமாற்றியாவது வாங்கினால் நாளத்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். இவைகளே அவனுடைய பாவ மன்னிப்புக்கு ஏதுவாக அவனை எடுத்து சென்றது. இயேசு அவனையும் ஆபிரகாமின் மகனாகவே பார்த்தார். அவனை ஆயக்காரராக அவர் பார்க்கவில்லை. அவன் பாவம் செய்தான். எல்லோருமே பாவம் செய்கிறார்கள். இவன் பாவம் செய்தான். ஆனால் அவனுடைய பாவத்தை அவன் உணர்ந்து அவன் மனம் திரும்பி விட்டான். அதுவே அவனுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தது. இயேசு ஏன் இதை செய்தார் என்பதை இந்த வசனத்தின் கடைசியிலே சொல்லியிருப்பார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். இவனும் அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலே இருந்து விடுபட்டு கலைந்து போனவன். இயேசு கிறிஸ்து சபைக்கு அறிவுரை சொல்லும்போது, பாவிகள் மனமாறி அவர்களுக்கு தன் இதயத்தின் வாயிலை திறந்தால் சந்தோஷத்தோடு அவர் உள் பிரவேசித்து அவனோடையே போஜனம் செய்வார் என்று சொல்லப்படுது. பெரிய காரியம். ஒருவனோடு தேவன் ஐக்கியமாவதுக்காகவே அவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான். இதுவரை வேதத்தை படிக்கிறான், நடிக்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீர் எனக்காக நான் வருவதற்கு எதுவாக உன் இருதயத்தை திறந்து வைத்திருந்த, ஆனால் நான் உன்னோடு வந்திருந்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். மேலும் ஒருவன் கிறிஸ்துவின் விசுவாசியாக இருந்தால் அவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான் என்று பவுலடியார் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள பிரதானமான நம்பிக்கை என்னவென்றால்,
எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று அவரை விசுவாசித்து அவர் மேல் அன்பு வைத்து அவன் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை செய்தான் என்றால் அவனுள் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு வரும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்து நிமித்தம் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதினால் அவன் ஒரு பரிசுத்த ஆலயமாக மாறிவிடுகிறான். அவனுக்குள் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது அவன் பாவ காரியங்களை செய்ய முடியாது. அவர் அவனை செய்ய விடவும் மாட்டார். அடுத்ததாக, இந்த எல்லா பாவங்களிலுமே மிக கொடுமையான பாவம் விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் மற்றெல்லா பாவமும் ஒரு மனிதன் அவனுடைய சரீரத்திற்கு அப்பாலே செய்கிறான். ஆனால் இதில் இந்த விபச்சாரத்தில் மட்டும் அவனுடைய உடல் மட்டுமல்ல, இன்னொரு ஆத்மாவையும் அவன் பாவம் செய்ய வைத்து விடுகிறான். இதற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கலாம். யோவான் 8:1-11 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள இந்த ஸ்திரீயை யூதர்கள் பிடித்து கொண்டு வர காரணம் என்னவென்றால், இங்கு சொல்லப்பட்டிருப்பது போல இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்கு. அவள் ஒரு விபச்சாரம் செய்தால் அவளை கல்லெறிந்து கொன்றுவிட வேண்டும் என்பது அவளுடைய பிரதான நோக்கம் இல்லை. என்றாலும் கூட எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை இதில் இந்த ஒரு கேஸ், இந்த ஒரு வழக்கில் சம்பந்தப்படுத்தி அவரை குற்றவாளியாக்கி விட வேண்டும். எப்படி? கல்லறிந்து கொள்ள வேண்டும். மோசையினுடைய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னால், ஒருவனையுமே கொல்லுவதற்கு அங்கு அதிகாரம் எந்த மனிதனுக்கும் கிடையாது, ராயனை தவிர. அப்படி இவர் கொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் ராயனுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லி அவரை கொண்டு போய் ராயனுக்கு எதிராக நடத்துவார்கள். அடுத்ததாக, சரி, பாவம் தெரியாமல் செய்துவிட்டால் என்று அவளை நீங்கள் மன்னித்து விடுவீர்களே, ஆனால் மோசையின் பிரமாணத்தை அவர் மீறுகிறதாக இருக்கும். மோசையின் பிரமாணம் தண்டிப்பதற்கு சொல்லுகிறது, இவர் விடுதலையாகிறார். ஆகவே இவர் பிரமாணத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் இவரை நிறுத்துவார்கள். இப்படி அவருடைய ஊழியத்தை தடை செய்வதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவையும் பரிசெயர் செய்து கொண்டு வந்து அதில் ஒன்று தான் இது. ஆனால் இங்கு இயேசு என்ன சொன்னார்?
ஒரு முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு உணர்த்தினார். எல்லா மனிதருமே ஏதோ ஒரு வகையிலே பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர்களாக இருந்து பாவிகளாக இருக்கையிலே ஒரு பாவி மற்ற பாவியை எப்படி தண்டிக்க முடியும்? அதைத்தான் அவர் அங்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து விபச்சாரத்திற்கு எதிராக மலை பிரசங்கத்தில் உபதேசித்தது என்ன? இந்த விபச்சாரம் மிக கொடிய பாவம் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் இதை பற்றி பேசும் பொழுது மத்தேயு 5:27-28 சொல்லுவார், விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. இது ஒரு ஸ்பிரிச்சுவலி, அது இருதயத்தோடும் ஆத்மாவோடும் ஆவியோடும் கலந்து இந்த பாவம் உருவாகிறதினால் இது மிகவும் மோசமான பாவமாகவும் தண்டிக்கப்படுவதற்கு ஏதுவானதாகவும் இருக்கிறது. இது ஒரு சரீரத்தை மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய சிந்தை, அவனுடைய நடைமுறைகள், வாழ்க்கை முறை எல்லாவற்றையுமே இது பாவத்திற்குள்ளாகி விடுகிறது. தன் மனைவியை தள்ளி வைப்பதன் மூலம், தள்ளி வைப்பது என்று இங்கு சொல்லப்பட்டிருப்பது டைவர்ஸ் பண்ணிட்டோம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தள்ளி வைப்பதன் மூலம் அவளை விபச்சாரம் செய்ய தூண்டுவதை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அதே மத்தேயு 5:31-32 வரை வாசிப்பீர்களேயானால், தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசிதன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். ஒருத்தியை, தனது மனைவியை ஒருவனும் டைவர்ஸ் பண்ண வேண்டுமானால் அதற்கு வேசித்தனமோ விபச்சாரமோ அது முகாந்திரமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒருவன் அப்படி செய்யக்கூடாது, செய்தால் அவன் பாவம் செய்கிறான். அப்படி அவள் தள்ளப்பட்டு போனவளை அவள் மற்றவர்களை பழையபடியும் சென்று தன்னுடைய இச்சையினால் பழையவளையும் மணந்து கொண்டு அவர்களை பாவியாக்கக்கூடாது. ஆகையால் யார் அவளை திரும்பவும் மனம் செய்கிறார்களோ அவனும் பாவியாகி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனமும் விபச்சாரமும் 2 ஆத்துமாக்களை ஒரே நேரத்தில் பாவம் செய்ய வைக்கிறது. 1 கொரிந்தியர் 6:13-20 வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தீவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசிதனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசிதனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கு சொல்லப்பட்டு இருக்கும் யுவர் பாடி, உங்கள் சரீரம், நீங்கள் பாவம் செய்த போது செத்து போயிருக்க வேண்டும். ஆனால் உங்கள் பாவங்களை போக்கி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களுடைய பாவங்களை கிரியையை செய்து உங்களை
அவர் மீட்டெடுத்தவரானால் அந்த மீட்டெடுத்த பொருள் மீட்டெடுத்தவருக்கே சொந்தம். ஆகவே உங்களுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவிற்கு சொந்தமாக இருக்கிறது. அப்படி கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாகிய நீங்கள் அவருக்குரிய அந்த ஒரு தேவனுக்குரியதை அசுத்தப்படுத்தலாகாது. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கடுமையாக தண்டிக்கப்படுகிறீர்கள். இது தெளிவாக இருக்கிறது. பரிசேயன் ஒருவனோடு பந்தி இருந்தபோது இயேசுவிடம் பாவியான ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தால் அவர் பாதங்களை கழுவி கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் அதை துடைத்து முத்தம் செய்து அநேக பாவங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். இது எப்படி நடந்தது என்பதை முதலில் லூக்கா 7:36-48 வரை வாசிப்பீர்களேயானால், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இது ஒரு பழக்கமாக இருந்தது, ஒரு வழக்கம். இதிலே யூதேயாவிலே ஒருவன் இன்னொருவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது, அவனுடைய விருந்தாளியாக வரும் பொழுது அவன் கால்களை கழுக வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்வானா, உன் வீட்டில் பிரவேசித்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ தண்ணீர் தரவில்லை. அவள் விலையுயர்ந்த எண்ணெயை அது என் கால்களில் ஊற்றி அதை தன்னுடைய தலைமயிரினாலே கழுவினாள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அவனை முத்தம் செய்ய வேண்டும். இங்கு இவரை அழைத்தவன் அவ்வளவு கேஷுவலாக இருந்தான். இயேசு நம்ம அழைச்சிருக்கோம். அப்படி அவருக்கு தண்ணீருடைய காலை கழுகவோ அவருக்கு முத்தம் கொடுக்கிறவோ அதெல்லாம் அவன் செய்யவில்லை. அதைத்தான் அவர் சுட்டி காண்பிக்கிறார். நீர் ஏன் வழக்கத்திற்கு மாறாக என்னிடம் நடக்கிறாய்? நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையாக ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறார். ஆனால் இவளோ நீ செய்தது விடையும் அதிகமாக செய்கிறாள். நீ தண்ணீரை விடுவதற்கு பதிலாக அவர் எண்ணெயை ஊட்டுகிறாள், அவர் கண்ணீரினால் நனைக்கிறாள், அவர் தலைமயிரினால் அதை துடைத்து முத்தம் செய்கிறாள். இவையெல்லாம் செய்தவள் நீ செய்ததை விட கூடுதலாக செய்கிறாள் அல்லவா? ஆகவே அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதை தான் இங்கு
சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இயேசுவின் மீது அன்பு வைக்க வேண்டும், அவரால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரையே நீங்கள் மற்றவர்களிலிருந்து பிரித்து ஒதுக்கி வைப்பீர்களே, ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். இது இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. முடிப்பதற்கு முன்னால் இதுபோன்று இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று அநேக சம்பவங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவிகளை மன்னிக்கவும், மனிதர்கள் சாத்தானின் வலையில் விழுந்து விடாமல் விழுக்கவும் இயேசு கிறிஸ்து அவர் இங்கு வந்து ஊழியம் செய்தார். மனிதர்களை விடுவித்து விட்டு திரும்பவும் போய் அவர் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று. அவர் சொன்னதை கேட்டவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடும் வழி நடத்தும் ஆவியானவரே, உமது பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன எல்லா காரியங்களையும் எடுத்து சொன்னேன். அவர்கள் நித்திய ஜீவனில் போவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை உதாரணங்களை காட்டி அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் ஒவ்வொருவரும் புரியும்படியாக கதையாய் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் அதன்படி நடந்து அவர்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை அவர்கள் அதன் வழியில் நடப்பார்கள். அப்படி அவர்கள் நடக்கும் பொழுது நீர் அவர்கள் விரும்பக்கூடிய, அவர்கள் பிரயத்தனப்படக்கூடிய அந்த நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடும். அப்படி நீர் கொடுப்பீர் என்பதை நான் மனப்பூர்வமாய் நன்றி உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆமேன்.